ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளெண்டட் மேட்சோட 10வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜின்ஷாவோட அப்பா ஃபேமிலி வீட்டுக்கு போக போறாங்க போல. சோ நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷாவோட அப்பா சொல்றாரு. ஜின்ஷாவோட அம்மா தலையாட்டிட்டே இருக்காங்க. இருமல் ரொம்ப அதிகமாகுது அவங்களுக்கு. கரெக்டா அப்போ ஜின்ஷா கிட்ட அவங்க அம்மா வேலைக்கார லேடி ரூம்க்கு வந்து அம்மா வரப்போறது இல்ல, ரொம்ப உடம்பு முடியல, நீங்க தான் போயிட்டு வரணும்னு சொல்ல நானும் போலன்னு ஜின்ஷா சொல்றா. இல்லம்மா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீ இங்க இருக்க, இப்பயும் போகாட்டி அவங்க எல்லாம் வந்து உன் கூடவே இல்லாத மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் வந்துரும், அவங்களும் உன்ன மறந்துடுவாங்க. அப்படி இருக்க கூடாது, போயிட்டு வா. உங்க அம்மாவோட டௌரிய குறி வச்சுதான் அவங்க காய் நகர்த்தினாங்கிறதாலதான் உங்க அம்மா அங்க இருந்து தனியா வந்தாங்கன்னு சொல்ல, ஏன் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க தானே, பல ஜெனரேஷனா நோபல் ஃபேமிலியா இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. நோபல் ஃபேமிலில 10ல 9 பேர் பாக்குறதுக்கு தான் வெளியே பகட்டா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள பரம ஏழைங்களா தான் இருப்பாங்க. அதனால கரெக்டான முடிவு நீ எடுக்கணும், அங்க போய் உன்னோட டிசிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு தான் ஒன்னு அனுப்பி வைக்கிறோம், பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஜின்ஷா ஓகேன்னு அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே பனிக்காலமே வந்துருது. இவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போதே ஜின்ஷா கிட்ட கூலா சொல்றா, உங்க பாட்டி வீடு கூட இவ்வளவு பெருசு இருக்காது, பாத்தீங்கல்ல சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, ஆமா பாட்டி வீடை விட அதிகமா தான் செலவு பண்ணிருக்காங்க, பணக்காரங்களா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு ஜின்ஷா உள்ள போறா. அந்த வீட்டோட லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷாவோட அப்பா ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுறாரு. ஓ இதுதான் ஜின்ஷாவா, அப்பாடா இப்பதான் பாக்குறேன், எவ்வளவு அழகா இருக்கான்னு உள்ள கூட்டு போறாங்க. இந்த வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அத்தனை பேரும் போய் எங்க வணக்கத்தை போட்டு கால்ல விழுந்துட்டு இருக்க ஜின்ஷாவை பாத்துட்டு எப்படி இருப்பான்னு யோசிச்சேன், இப்பதான் பாக்குறேன், நல்லா அழகா கிரேஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லம்மா அப்படின்னு கேட்க, இல்லங்க இன்னும் ஆகல அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு லியாவா. ஜின்ஷாவோட கையில எல்லாம் தங்கமா போட்டிருக்காளேன்னு அவ கையில எதுவுமே இல்ல, கைய மூடிட்டு இருக்கா. உனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட, லூ ஃபேமிலி பையன் கூட என்னாச்சுன்னு வேணுட இந்த பொண்ணு நக்கலா பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னாங்கன்னு ஜின்ஷா கேட்க, கூலா தான் லெட்டர்ல அனுப்புனா. அந்த பையனுக்கும் உனக்கும் கூட ரொம்ப தூரம் போயிடுச்சாமே ரிலேஷன்ஷிப், அப்புறம் என்னாச்சு, அப்புறம் நீயும் சிங்கம் கூட மீட் பண்ணிக்கிட்டாங்களாமேன்னு சொல்லிட்டு ஏதேதோ அந்த பொண்ணு கேட்க, ஜின்ஷா பாக்குறா, இங்க பாருமா, என்கேஜ்மெண்ட் கிடையாது, இது பேரு ப்ரொபோசல். ஒரு பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் ப்ரொபோஸ் பண்ணதான் செய்வாங்க, அதுக்காக எல்லாத்தையும் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்க முடியுமா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஒரு பொண்ணை பத்தி நீ தப்பா பேசினா அந்த கெட்ட பேரு உனக்கும் வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. கூலா, லெட்டர்ல எழுதும் போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு தான் எல்லா விஷயத்தையும் எழுதணும், தப்பா பேசிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஜின்ஷா உட்கார்ந்த இடத்துலயே கிளாஸ் எடுக்கிறா. பாட்டி பாக்குறாங்க, நல்ல வாயாடி பொண்ணா இருப்பா போலன்னு, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷா ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமாமா, உங்க பாட்டி இருக்காங்களே அம்மாவலி அம்மா, உனக்குன்னு பெரிய சொத்தெல்லாம் விட்டு போயிருக்காங்களாமே, உனக்கு யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்க நல்லா செட்டில் ஆற மாதிரிதான் இருப்பாங்க போலங்கன்னு சொல்ல, ஜின்ஷா அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. வெளியே ஓப்ரா பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது, அதை பாக்குறதுக்கு போலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வரல இன்னும், என் மருமக வரட்டும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு உள்ள வரா, கூடவே நம்ம ஈஷியன் வரான். ஈஷியன் அக்கா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த அக்கா தான் இந்த வீட்டு மருமக, அவளுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு தான் பிரெக்னெண்டா இருக்கா. ஈஷியனை பார்த்து கூலா வெக்கப்பட்டு இருக்கா. ஜின்ஷா ஒரு பக்கம் முறைக்கிறா, மூஞ்ச திருப்பிட்டு. ஈஷியனும் கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கான். சாரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என் தம்பி வேற லேட் பண்ணிட்டான், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, பிரெக்னெண்டா இருக்கும் போது நிறைய தடைகள் வந்துட்டு தான் இருக்கும், அதுக்கெல்லாம் லேட் ஆகுதான், அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு ஓப்ரா பார்க்க போலாமா, ஜின்ஷாவை பத்திரமா பாத்துக்கோன்னு லியாட்ட சொல்றாங்க. ஜின்ஷா என்னோட பெரிய பொண்ணு, நான் எப்படி பத்திரமா பாத்துக்க முடியும், நான் கூலா கூட கிளம்ப போறேன், இங்க வாங்க ஈஷியன் நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறா. நான் கூட தான் உன்னோட பெரியவன், என்ன நீ ஒன்னும் பாத்துக்க தேவையில்ல, இங்க இருந்து கிளம்புன்னு ஈஷியன் துரத்தி விட்டுறான். இப்ப ஜின்ஷாவும் ஈஷியனும் தான் ஒன்னா இருக்காங்க. பாட்டி கிளம்பி நேரா போய் ஃபங்க்ஷன்ல உட்காடுறாங்க ப்ரோக்ராம் பாக்குறதுக்காக. ஜின்ஷா ஒரு சேர்ல உட்கார, அந்த வீட்டு பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் அடுத்து உட்காரலான்னு வரான். ஆனா ஈஷியன் விடுவானா, அவன் காலை தட்டி விட்டுட்டு ஈஷியன் ஆளா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஜின்ஷா கிட்ட ப்ரோக்ராம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். அவ கண்டுக்கவே மாட்டிக்கிறா. இங்க பார்த்தா ஈஷியனையே கூலா திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க பொண்ணு அந்த லியா இருக்கால, அவ பாத்துட்டு, உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டி, நான்லாம் சத்தியமா இந்த வீட்டுலதான் இருக்கேன், ஆனா ஈஷியனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த தகுதியே இல்ல அவனை கல்யாணம் பண்றதுக்கு, பெரிய ஃபேமிலில இருந்து தான் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க, இருந்தாலும் உனக்கு தைரியம் ஓவர் தான்னு சொல்ல, கூலா பாக்குறா, எனக்கு முடிந்த தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியாதா என்ன, பையன் நல்லா இருக்கானேன்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜின்ஷா மேல அந்த பையனுக்கு ஏதோ கண்ணு இருக்குடி, அப்பப்ப திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கான். ஜின்ஷாவை பத்தி கேள்விப்பட்டேன், உங்க அப்பா கிட்டே எது பேசுவாளாமேன்னு சொல்ல, கூலா பாக்குறா, இந்த ஜின்ஷா வந்ததுல இருந்து என் வாழ்க்கை நரகமாயிடுச்சுடின்னு சொல்ல, நீ எதுக்கு அந்த அளவுக்கு விடுற அப்படின்னு லியா கேக்குறா.
அவ வந்து மூத்ததாரத்தோட, அதாவது முறைப்படி கட்டினவங்களோட பொண்ணு. நான் அப்படியா, துணை மனைவியோட பொண்ணு தானேன்னு சொல்ல, நான் கூட தான் முதல் தாரத்தோட பொண்ணு. நான்லாம் ஆனா யாரையும் புள்ளி பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு லியா சொல்லிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் மறுபடியும் ஈஷியன் ஜின்ஷாட்ட பேசுறதுக்கே ட்ரை பண்றான். இந்த நாடகம் எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஜின்ஷா பாக்குறா, தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு வேலைக்கார பொண்ணோட கிளம்புறா. அப்போ அவளோட கர்ச்சிஃப் கீழே விழுந்துருது. அதை ஈஷியன் எடுக்கிறான். அவ பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். கூலாவு இதான் சாக்குன்னு பின்னாடியே கிளம்பலான்னு பார்த்தா லியா விட மாட்றா. இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்றா. ஜின்ஷாவை பின்னாடியே ஈஷியன் தடுத்து நிறுத்தி கர்ச்சிஃப்னு சொல்லிட்டு கொடுக்க வரான். அதுக்குள்ள ஆனா என்னன்னு கூட காதுல வாங்காம ஜின்ஷா, என் பின்னாடியே வர வேலை வச்சுக்காத, உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு முதல்ல நேரமும் கிடையாது, என்ன இன்னொரு தடவை சாட்டை எடுத்து அடிக்க போறியான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ஆனா அந்த சென் இருக்கான்ல அவன்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் டைம் இருக்கும்னு கேட்க, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நான் பார்த்தனே, தண்ணியில மேடம் விழுந்தோட பாஞ்சு வந்து விழுந்து காப்பாத்திட்டு இருக்கான், என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, இங்க பாரு கண்டபடி எந்த வார்த்தையும் ஈஸியா விட்டுறாத, அப்பெல்லாம் அவர் என்ன காப்பாத்தவே இல்லையேன்னு. அங்க மாஸ்க் போட்டிருந்தால அதை வச்சு இவ பொய் சொல்ல ஆரம்பிக்க, நான் சொல்றது பொய்யா இருந்தா என் மேல மின்னல் விழட்டும், ஆனா நீ சொல்றது பொய்யா இருந்தா ஓ மேல விழும், பரவாயில்லையா அப்படின்னு அவன் கேக்குறான். என் மேல விழுமா, நீ உன்னை பாக்குற ஒவ்வொரு தடவையுமே எனக்கு அப்படிதான் இருக்கு, தனியா ஒண்ணு ஸ்பெஷலா விழ வேணான்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து மறுபடியும் 2 வார்த்தை அடிக்கிறதுனா கூட அடிச்சுக்க, இன்னொரு தடவை பேசாதன்னு கத்த ஆரம்பிக்கிறா. என்ன ரொம்ப தான் நீ வெறுக்கிற போல, கர்ச்சிஃப் கீழே விழுந்துருச்சு, அதை கொடுக்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு கை எடுக்கிறான். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஈஷியனோட அக்கா வந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டுடுறாங்க. இல்ல இந்த கர்ச்சிஃப் இந்த பொண்ணு கீழே விட்டா குடுக்க வந்தேன்னு சொல்ல, இது என்னோடதே இல்லன்னு சொல்லிட்டு ஜின்ஷா டக்குன்னு மாத்தி பேசிடுறா. நீ என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கத்த ஆரம்பிக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஏன்டா அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, என்ன கர்ச்சிஃப் குடு அப்படின்னு கேட்க, அது என்னோடதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஈஷியன் கிளம்பிடுறான். உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்துருச்சுன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா ஆளுக்கு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஜின்ஷா மத்த பொண்ணுங்களா உட்காந்து எம்ப்ராய்டரி போடணுமா. இங்க லியாவும் சரி அதே மாதிரி கூலாவும் சரி ரொம்ப அழகா எம்ப்ராய்டரி போடுறாங்க. ஜின்ஷாக்கு போட வராதுன்னு யாராவது பார்க்க வந்தாலே மூடி மூடி வச்சுக்கிறா. எனக்கு வந்து எங்க அம்மா கத்து கொடுத்தாங்கன்னு கூலா சொல்ல, ஆனா உங்க வீட்டுல எல்லாமே வியாபாரி குடும்பமாச்சே, உங்க அம்மாவும் சரி ஜின்ஷாவோட அம்மாவும் சரி அவங்களுக்கு எப்படி எம்ப்ராய்டரி எல்லாம் போட தெரியுது அப்படின்னு சொல்ல 2 பொண்ணுங்களும் மறைச்சு பாக்குறாங்க. என் வியாபாரி குடும்பத்துல அந்த பொண்ணுங்கெல்லாம் அவ்வளவு மேனஸா இருக்க மாட்டாங்க, அதனால சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு, முறைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஜின்ஷா பாக்குறா. நம்ம லியாவோட தலையில இருக்கிற ஹேர்பினை பார்த்துட்டு, வியாபாரி குடும்பம் தான் நாங்கிறதால எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அங்க தலையில குட்டியா தேனி இருக்கிற மாதிரி ஒரு ஹேர்பின் வச்சிருக்கல, அது எங்க பாட்டி வீட்டுல அங்க இருக்க ஜுவல்லரி ஷாப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதான், அது நீ போட்டிருக்கிறது ஃபேக்கு, தண்ணியில போட்டு பார்த்தனா இது மிதக்கும், ஏன்னா வெயிட்டே இருக்காது, கோல்டு பிளேட்டட், இது போட்டா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கா. உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா கூலா, அடிச்சா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா பாட்டி உள்ள வராங்க, எல்லாரோட எம்ப்ராய்டரியையும் பாக்குறாங்க, ஜின்ஷாவோட எம்ப்ராய்டரியும் பாத்துடுறாங்க. செம்ம காமெடியா இருக்கவ போட்டிருக்க எம்ப்ராய்டரி, இது என்னதுன்னு கேட்க, பட்டாம்பூச்சின்னு ஜின்ஷா மனசாட்சியே இல்லாம சொல்றா. பட்டாம்பூச்சியா, இத பாக்குறதுக்கு வண்டுன்னு சொன்னா கூட பட்டாம்பூச்சியே நம்பாதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் காதுல வாங்கிட்டு ஈஷியன் நிக்கிறான், கடுப்பா இருக்கு. இங்க வா அப்படின்னு கல் எடுத்து அடிச்சு கூலாவை கூப்பிடுறான். கர்ச்சிஃப கொடுத்து அவளை போய் காப்பாத்து, யார் இருக்கா உள்ளவும் அக்கா தானே அப்படின்னு சொல்ல கூலா பாக்குறா. எங்க அக்கா புது இடத்துல கொஞ்சமா அடக்கமா பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறா, இது அவ போட்ட எம்ப்ராய்டரி தான், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அந்த கர்ச்சிஃப்ல இருக்க எம்ப்ராய்டரியை காட்டிடுறா. அப்படியா, அது நீ போட்ட எம்ப்ராய்டரியாமான்னு ஈஷியனோட அக்கா வேற உள்ள இருக்காங்க. அந்த எம்ப்ராய்டரியை பாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெளிவா புரியுது. ஜின்ஷா வெளியே போறா, ஈஷியனை தனியா கூப்பிடுறா. எனக்கு ஒண்ணு நீ ஹெல்ப் பண்ண வேணாம் ப்ளீஸ், நீங்க எல்லாம் பெரிய ஆளு, எனக்கு ஹெல்ப் பண்ணா அதுல எனக்கு தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. அப்பன்னு பார்த்தா ஒரு குட்டி பூனை கத்துற சத்தம் கேக்குது. மரத்து மேல ஏறி குட்டி ஊண்டு பூனை மாட்டிட்டு இருக்கு. ஜின்ஷா வேகமா ஏணிய போட்டு ஏறி அந்த பூனையை காப்பாத்துறா. இதுகிட்ட தப்பிக்கும் போது அந்த பூனைக்கு கால்ல அடிபட்டு இருக்கும் போல. எல்லாத்துக்கும் விதின்னு ஒண்ணு இருக்கு, இந்த பூனைக்கு சாவணும்னு விதி இருக்கு போல, அதை ஏன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஈஷியன் கேக்குறான். அன்னைக்கு ஒன்ன கூட தான் காப்பாத்தின, உனக்கும் விதி இருந்ததுன்னு அப்படியே விட்டு இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்ல, இவ சொல்றதை கேட்டு சிரிப்பா இருக்கு அவனுக்கு. இங்க கூட பூனைய நீயே கொன்றாதன்னு உள்ள கூட்டு போறான். அதுக்கு காலுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டு அதுக்கு குடிக்கிறதுக்கு பால்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிறான். ஜின்ஷாக்கே நம்ம முல்ல, மனுஷங்க கிட்ட கொடூரமா பிஹேவ் பண்ற நீயா பூனைய வந்து பாத்து பாத்து கவனிச்சுக்கிறதுன்னு கேட்க, நான் ஒன்னும் கொடூரமாலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், நானே இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷியன் சொல்றான். நீ இன்னசென்ட்டா, என்ன சாட்டையால் அடிச்ச, அந்த பையன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வாயில இருந்து ரத்தவாந்தி எடுக்க வச்சு ஹாஸ்பிட்டலே படுக்க வச்சுட்ட, அந்த பையன் தான் இன்னசென்ட்னு சொல்ல, நீ மட்டும் இன்னைக்கு என்ன கண்டுக்காம தனியா நிக்க விடாம இருந்திருந்தா நான் ஏன் அப்படி கோவப்பட்டிருக்க போறேன்னு ஈஷியன் சொல்றான். நான் உன்னை தனியா நிக்க விட்டனா, என்ன சொல்ற அப்படின்னு ஜின்ஷா கேக்குறா. அன்னைக்கு லெட்டர்ல பாக்கவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நான் எவ்வளவு நேரம் தெரியுமா வெயிட் பண்ணேன் அப்படின்னு ஈஷியன் சொல்றான். லெட்டரா, எனக்கு அப்படி ஒண்ணு வரவே இல்லையே அப்படின்னு ஜின்ஷா சொல்லிடுறா. ஈஷியன் விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறான். ஜின்ஷா அங்க கிளம்பி வரா, கூலாவை பாக்குறா.
என்னை இன்னைக்கு வந்து காப்பாத்துனல்ல, நான் தான் எம்ப்ராய்டரி போட்டேன்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்ல, நம்ம வீடு அந்த பொண்ணு கிண்டல் பண்றா, சும்மா விட வேணா அப்படின்னு கூலா கேக்குறா. சரி, அன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்கதால எனக்கு வந்த லெட்டரை நீ மறைச்சு வச்ச பாரு, அத நான் மறந்துட்டேன்னு சொல்ல கூலா பயந்து போயிடுறா. ஆனா ஈஷியன் விசாரிக்கணும்னு நினைச்சா அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கூலா, நான் வந்த பொண்ணு என்கிட்ட நல்லபடியா தான் பிஹேவ் பண்ண. அப்புறம் உங்க அம்மாக்கும் எனக்கும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்ட. நான் முதல் தாரத்தோட பொண்ணு, ஆனா நீ துணை மனைவியோட பொண்ணு. ஆனா நான் இங்க இல்லாதனால நீ இந்த வீட்டோட இளவரசி மாதிரி வளர்ந்துட்ட. இப்ப வரைய எனக்கு உனக்கும் வித்தியாசம் நான் பார்த்ததே கிடையாது. அதனால என்ன நீ ஒரு ரைவலா நினைக்காம ஒரு சிஸ்டரா நினைச்சனா பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது கெட்டது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து உள்ள போயிடுறா. ஈஷியன் உட்காந்துட்டு ஜின்ஷாவை பத்தியே யோசிச்சு தனியா சிரிச்சிட்டு இருக்கான். அங்க அவனோட அக்கா வராங்க. என்னடா வெளியே உட்காந்துட்டு இருக்க, சளி புடிச்சுக்காதா, உள்ள போலான்னு கூப்பிட்டுட்டு, உனக்கும் வந்து வயசு ஆயிட்டே இருக்கு, கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க வேண்டியது உன்னோட வேலைன்னு சொல்ல, ஆமாக்கா கரெக்ட், எனக்கு வேற உடம்பு சீரியஸ் ஆயிட்டே இருக்கு, நான் சாகிறதுக்குள்ள அடுத்த வாரிசை பெத்து கொடுக்கணும்ல அப்படின்னு ஈஷியன் கேக்குறான். என்னடா பேசுற அப்படின்னு உங்க அக்கா கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் உனக்கு பிறக்கிற குழந்தையும் நம்ம குடும்பத்தோட குழந்தைதான், இல்லன்னா அதை வளர்த்துக்கோ, என்ன போட்டு எதுக்காக நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அவங்க அக்கா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா திரும்பி பார்த்து, ஏண்டா ஜின்ஷாவை எதுவும் நீ லவ் பண்றியான்னு கேட்க, பண்ணா உனக்கு என்ன பண்ணாட்டி உனக்கு என்ன ஈஷியன் லைட்டா ஷிவர் ஆயிட்டே சொல்றான். பண்ணாம இருந்தா நல்லது, பண்ற அப்படின்னா அது இப்பவே மறந்துரு. நம்ம குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே தகுதி இல்லாத ஆளுங்க, அத ஞாபகம் வச்சுக்கோ. ஒட்டுமொத்த நம்ம லெகசியையும் அடுத்து நீ தான் கொண்டு போற, அத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, மறுபடியும் அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம், இங்க இருந்தா அவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு அக்கா உத்தரவு போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜின்ஷா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரான் வந்துடுறான். அக்கா இவ்ளோ கிஃப்டா அப்படின்னு நல்லா பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கான். அக்கா அன்னைக்கு நீயும் சிங்கும் பாக்குறதுக்காக போனீங்கல்ல, அன்னைக்கு நான் பாத்தேன்க்கா, இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஜின்ஷாக்கு புரியுது மிரட்டி பாக்குறதுக்கு ட்ரை பண்றான்ட்டு. அப்போ உடனே அவ கேக்குறா, சரி ஓகே நீ காசு கேட்டுட்டே இருந்த, குடுக்குறேன், அதுக்கு இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபார்ம காட்ட, பார்த்தா நிறைய வட்டி போட்டிருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் கையெழுத்து போட்டுடுறான். இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன்னு. அந்த கையெழுத்தை பாக்குறா, அதுல இருக்கிற கை நாட்டை பாக்குறா, இன்னொரு லிஸ்ட் வச்சிருக்கா, அதுல இருக்க கையெழுத்தையும் கை நாட்டையும் பாக்குறா. இது உன்னோட கையெழுத்து தான், நம்ம வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் அடகு வச்சது நீதான், எதுக்காக இப்படி பண்ணிருக்கன்னு கேட்க, ஐயோ அக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறான். சொல்ல போறியா, அம்மா கிட்ட போய் காட்டவா அப்படின்னு பயங்கரமா ஜென்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. இல்லக்கா அன்னைக்கு ஒரு டீ கப்பை உடைச்சிட்டேன், அது ரொம்ப ரேரான டீ கப்பா, அதுக்கு காசு கேட்டாங்க, அதனாலதான் வீட்டுல கேட்க பயந்துட்டு நான் இப்படி எல்லாம் கொடுத்தேன்னு சமாளிக்கிறான். நிஜமாவா, சரி ஓகே காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்றதுக்கு ஜின்ஷா ஆள் அனுப்புறா. இங்க பார்த்தா நம்ம ஈஷியன் அந்த பக்கமா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரான் ஒரு ரூம்குள்ள போறத பாக்குறான். இங்க போயிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கேம்லிங் விளையாடுறாங்கன்னு வேலைக்கார பையன் சொல்ல, இது கண்டிப்பா ஜின்ஷாக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருந்தா தம்பின் கூட பாக்காம கொன்னு இருப்பா அப்படின்னு சொல்ல, சரி என்னன்னு பாத்துக்கலாம் வா அப்படின்னு அங்க இருந்து ஈஷியன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா ஆள் அனுப்பி வச்சவங்களுக்கு அந்த பையன் இந்த மாதிரி கேம்லிங் விளையாட போறான். தனியா அவன் விளையாடுறது இல்ல, அவன் சார்பா ஒரு 2-3 பேர் ஒரு டீமா கூட்டு போயிட்டு அவங்கள வச்சு விளையாடுறான். அந்த இடத்தையே இவன் தான் வாடகைக்கு எடுத்திருக்கான். அதனால அதுக்கு அவனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் காசு தேவைப்பட்டிருக்கு. அதான் இப்படி பண்றான்னு சொல்ல, இதை சாதாரணமா விடக்கூடாது, கண்டிப்பா அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சென்னை காட்டுறாங்க. சென்னவன் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே ஜின்ஷாவோட வீட்ல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் அமைச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்திருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு கிஃப்டையும் ஜின்ஷாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாங்களாம். அதுவும் எல்லாமே உங்களுக்கானதா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தா ஒரு பைனாக்குலர் இருக்கு, காஸ்ட்லியான பைனாக்குலர்னு வேலைக்கார பையன் சொல்றான். அந்த ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலி, எங்கேயாவது கப்பல்ல வணிகம் பண்ணும் போது வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் நம்ம சென்னு. அடுத்து இருக்கத பார்த்தா கண்ணாடி இருக்கு, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் போடுவாங்கல்ல, இத உங்களுக்காக ஸ்பெசிபிக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தானா செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்ல, சென்னுக்கு ஒரு செகண்ட் கோவம் வந்துருது. தூக்கி போடுங்க எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஆளுக்கு அவசரமா அதை எடுக்க ஆரம்பிக்க, இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு சென்னு பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.